அம்மா நான் ஊருக்கு போறேன்னு சொன்னதும், ஒண்ணொன்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்து வந்து பசங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வாட்டு வடை செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து வத்தல் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு காலங்காத்தாலவே நான் எந்திச்சிக்கிறதுக்குள்ள கஞ்சி ரெடி பண்ணிட்டாங்க. ரெசிபி போடலன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோ எண்டுலவே நான் ரெசிபி காமிச்சிடுறேன். ஏன்னா காலங்காத்தாலவே நான் எந்திச்சிக்கிறதுக்குள்ள அம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா தோட்டத்துல வேலை இருக்கு அம்மாக்கு. மாங்காய் தோட்டத்துல இப்போ சீசன் இல்லையா? அதனால வேலை ஜாஸ்தியா இருக்கு. ஸோ காலையிலவே ஏந்திச்ச உடனே எல்லாமே செஞ்சுட்டாங்க. நான் ஏந்திச்சிக்கிறதுக்குள்ள எல்லாமே பாதி வேலை முடிஞ்சிச்சு. சரி வத்தல் போடுறதுக்கு மாடி நல்லா கிளீன் பண்ணிட்டு வரலான்னு போயிட்டு வரதுக்குள்ள மீதி வேலை கூட முடிஞ்சிச்சு. அம்மா ஃபாஸ்ட்டா எல்லாம் செஞ்சுட்டு தோட்டத்துக்கு போறதுக்கு இப்படி எல்லாமே ஃபாஸ்ட்டா ரெடி பண்ணிட்டாங்க. அதனால நான் வீடியோ எடுக்க முடியல. ஈவினிங் இன்னொரு முறை போட்டேன் நாங்க வத்தலு. அப்போ நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. வத்தல் போடுறதுக்கு எல்லாமே எடுத்துட்டு வந்து மாடி மேல வச்சுக்கிட்டு வத்தல் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்க சின்னவரு நானும் போடுறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. கரெக்டா போட்டிருக்கிறேனா இல்லையான்னு பார்க்க சொன்னாரு. ரொம்ப கிட்டியா போடுறேன்னு சொன்னதும் ரொம்ப தூரமா போடுறாரு. ரொம்ப தூரமா போடுற கொஞ்சம் கிட்டியா போடுன்னு சொல்லிட்டு நாங்களும் வத்தல் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மா இங்க ஒரு காமெடியே பண்ணாங்க. எல்லா ஸ்பூன்ஸும் எடுத்துட்டு வந்து ஒரு பிளேட்ல வச்சிருந்தாங்க. அந்த பிளேட் வந்து இந்த கஞ்சி மேல அந்த சொம்பு மேல வச்சிருந்தாங்க. பார்க்காம பிளேட் எடுத்தாங்க பாரு, எல்லா ஸ்பூன்ஸுமே கஞ்சி உள்ள போயிடுச்சு. சரி ஸ்பூன்ல போட்டா ரொம்ப நேரம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு, குழம்பு ஊத்துற கரண்டி எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பி வச்சுட்டோம். ஸ்பூன்ல போட்டா அழகா இருக்கு. ஒரே ஷேப்ல இருக்கு. இந்த மாரி கரண்டில போட்டா கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு கரண்டி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறோம். நான் ஒண்டியா போட்டா ரொம்ப நேரம் எடுக்கும் இல்லையா? அதனால சித்தியும் கூட்டிக்கணும். அதுக்கப்புறம் எங்க வீட்ல வாடகைக்கு இருக்கிறாங்க. நாட்டார் அம்மான்னு சொல்லுவோம். அவங்க பேரு கூட என்னன்னு இதுவரைக்கும் தெரியாது. அவங்களையும் கூட்டிக்கிட்டு எல்லாரும் உட்காந்து வத்தல் போட்டுட்டு இருக்கிறோம். நாங்க மாடி மேல போறப்போ டைம் 6:30. 6:30க்கே ஊர்ல பாருங்க எந்த அளவுக்கு வெயிலா இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன். எங்க ஊர் வந்து வெயிலுக்கே பிராண்ட் அம்பாசிடர்ன்னு சொல்லிட்டு. தமிழ்நாடுனாலே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தான். அதுவும் நம்ம ஊரு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் நினைக்கிறேன் நானு. எல்லா இடத்துலயுமே இப்படி தான் இருக்கும் போல. அதுக்காக தான் சீக்கிரமா போட்டிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிக்கணும். சித்திக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். ஏன்னா அவங்க வீட்ல 2 குட்டீஸ் பொறந்திருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் தெரியும். நான் ஒண்டியா போட்டா வெயில் ரொம்ப வந்துடும். ரொம்ப லேட் ஆயிடும்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிக்கிட்டு சீக்கிரமா போட்டுட்டோம். நாங்க ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு நெனைச்சோம். 2 சேலைக்கு மட்டும் தான் ஆச்சு. ஒரு சேலை முடிச்சுக்கிட்டு இன்னொரு சேலையில போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க ஒரு சைடு உட்காந்தோம். சித்தி அவங்க இன்னொரு சைடு உட்காந்தாங்க. நாங்க இன்னொரு சேலை கூட போட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கு ஆகல. 2வது சேலைய கொஞ்சம் கேப் இருந்துச்சு. எல்லாமே போட்டு முடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு 1 ஹவர் ஆச்சு. இது எல்லாமே சீக்கிரமா முடிஞ்ச மாரியே இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே கதை பேசிக்கிட்டு அவ்வளோ ஒண்ணும் கதை பேசிக்கல. ஆனா எல்லாரும் கூட இருக்கவே அவ்வளோ கஷ்டம் ஒண்ணும் தெரியல. எல்லாமே ஆயிடுச்சு. நீங்க போங்க சித்தி நான் எல்லாமே கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் சித்தி கேட்க மாட்டாங்க. நான் ஒண்டியா கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரங்களும் எடுத்துட்டு போய் கீழ வச்சுக்கிட்டு கழுவிட்டு இருக்கிறாங்க. வேண்டாம் உங்களுக்கு நெறைய வேலை இருக்கு வீட்ல. நீங்க போய் எல்லா வேலையும் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்புனாலும் அவங்க என்னை விட்டுட்டு போவே மாட்டாங்க. அதே வேற யாராச்சும் இருந்தா, "அப்பாடா! வேலை முடிஞ்சிச்சு. நம்ப வேலை பார்த்துக்கலாம்டா சாமி" அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆனா சித்தி அப்படி கிடையாது. எனக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரங்களும் எடுத்துட்டு போய் கீழ வச்சுக்கிட்டு கழுவிட்டு இருக்கிறாங்க. நானும் சொல்லிட்டே இருக்கிறேன், "நீங்க போங்க சித்தி உங்களுக்கு வேலை இருக்குன்னு" சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. "பரவாயில்ல வா, நீயே செஞ்சுன்னு இருப்ப. எப்போ பார்த்தாலும் வா நான் செஞ்சுட்டு போறேன்னு" சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நான் 2 வாட்டி சொன்னதும் கோவம் வந்துச்சு. "சும்மா இரு. எவ்வளோ சாமான் இருக்கு? கழுவிட்டு போற விடு. அதுக்கு என்ன இப்போ சொல்லினே இருக்கிறன்ற மாரி கொஞ்சம் கோவம் வந்துச்சு. கோவம் இல்ல, அது பாசம். இந்த மாரி பாசம் காமிக்கிற பர்சன் நம்ம லைஃப்ல இருக்கிறதுக்கு நம்ம குடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? இன்னொரு சேலை போட்டிருக்கிறோம் சொன்னியா? அது சும்மா ஏன் காயணும்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அம்மா தோட்டத்துக்கு காலங்காத்தாலவே போயிட்டாங்க இல்லையா? ஸோ மதியம் சமையல் செய்றதுக்கு வர முடியாது. 2 மணி அப்படி ஆயிடும். "நீ போ, நான் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆயா வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். அதனால அப்படி சொன்னாங்க. சரி தம்பிக்கு, அம்மாக்கு வந்து முட்டை குழம்பு, ரைஸும் செஞ்சு வச்சுட்டு நான் ஆயா வீட்டுக்கு போறதுக்கு கிளம்பிட்டேன். அதே எங்க வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். மாமியார் வந்ததுலேருந்தே கேட்டுனே இருக்கிறாங்க, "எங்க சாப்பிடு, நம்ம வீட்ல சாப்பிடவே இல்லை இன்னும்னு" சொல்லிட்டு சொல்லினே இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம வீட்ல போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் மதியமே போறேன் மம்மின்னு சொன்னதும், அம்மா அப்படி சொன்னாங்க, "சரி நீ போயிட்டு வா. நான்
ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். வேலை ஜாஸ்தியா இருக்கு. சமையல் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பாவம் வெளியில ஏன் சாப்பிடணும் நம்ம இருக்கிறப்பன்னு சொல்லிட்டு நான் சமையல் செஞ்சு வச்சுட்டேன். ஆயா வீட்டுக்கு போனா, ஆயா வேலைக்கு போயிட்டு வந்தாங்க போல. ஃபுல் டயர்டா தூங்கிட்டு இருந்தாங்க. நான் சைலன்ட்டா பூ பறிச்சுட்டு வந்து வச்சிருந்தாங்க. பூ கட்டிட்டு இருந்தேன். அந்த சவுண்டுக்கே ஏஞ்சிட்டாங்க. "எப்போ வந்த? சவுண்டே இல்லாம வந்துட்டு இருக்கிறியே!" அப்படின்ட்டு ஆச்சரியமா பார்த்தாங்க. இல்ல நீ தூங்கின்னு இருக்கிறன்னு சொல்லிட்டு நான் எழுப்பலன்னு சொல்லிட்டு நான் பூ கட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு புளி கிளீன் பண்ற வேலை இருந்துச்சு. புளி காய வச்சு வச்சிருந்தாங்க. வாங்கிட்டு வந்து வச்சாங்களா எல்லாருக்குமே. அது கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆயா. நான் பண்றேன்னு சொல்லிட்டு இங்கேயும் சின்னவரு வந்து நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சுத்தி வாங்குனாங்க. சுத்தி கூட டான்ஸ் ஆடுதே தவிர புலி, அது இறங்க மாட்டேன்து சுத்தி விட்டு. அப்படி இல்ல, இப்படி இல்ல அடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாங்க நாயனம்மா அவங்களுக்கு. சரி நான் பண்ணல, நீயே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவ ஏஞ்சி போயிட்டா. ஆயா வந்து இந்த மாரி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து அதில இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, கிளீன் பண்ணிட்டு, இன்னொரு பாத்திரத்தில எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். இந்த மாரி கொஞ்ச நேரம் பண்ணிட்டே இருந்தோமா, ஒரு 2 மணி நேரம் பண்ணிட்டு இருந்தோம்னு நெனச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இடுப்பு ஒரு ஓரமா புடிச்சுக்கிச்சு. "இன்னும் எவ்வளோதாம்மா இருக்கு?" அப்படின்னு கேட்டா, "கொஞ்சம் தான் இருக்கு. நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ட்டாங்க. அம்மாவும் அதுக்குள்ள ஃபோன் பண்ணாங்க. மறுபடியும் கஞ்சி காசணும், வத்தல் போடுறதுக்கு கஞ்சி காசணும் வரியான்ட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் காலையில வீடியோ எடுக்கலன்னு மம்மி கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, வரியான்ட்டு தான் ஃபோன் பண்ணாங்க. அங்க போனா எல்லாமே ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்காக. வத்தல் போடுறதுக்கு மாவு அரைச்சுட்டு வந்துடுவாங்க. பச்சரிசி நல்லா கழுவிட்டு ஆற வச்சுட்டு, மில்லுல போயிட்டு மாவு அரைச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த பச்சரிசி மாவுல ஜீரகம், உப்பு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டு, உருண்டை எதுவும் இல்லாத மாரி இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்புல வந்து தண்ணி வச்சுட்டு, தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவு சேர்த்துக்கணும். உப்பு வந்து கரெக்ட்டா போடாதீங்க. கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் கம்மியா போடணும். கால்வாசி உப்பு தான் போடணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி போட்டுட்டோம்னா, காயறதுக்குள்ள உப்பு உப்பா ஆயிடும். தெரியும் இல்லையா? வத்தலுக்கு உப்பு எப்பவுமே கரெக்ட்டா போடக்கூடாது. கால்வாசி தான் போடணும். இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டே ஊத்தணும். அப்பதான் உருண்டை எதுவும் பிடிக்காம நல்லா நீட்டா வரும். இல்லன்னா நம்ம மிக்ஸ் பண்ணாம கொஞ்ச நேரம் விட்டா கூட உருண்டை புடிச்சிடும். அம்மா ஒண்டியா செஞ்சதுனால லைட்டா உருண்டை புடிச்சிச்சு. நான் ஊத்திட்டு அம்மா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ புடிச்சிட்டு இருந்தேன் இல்லையா? அதனால அம்மாவே ஊத்தி, அம்மாவே மிக்ஸ் பண்றதுனால கொஞ்சம் லைட்டா தான் இந்த மாரி உருண்டை புடிச்சிச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா, அந்த உருண்டையெல்லாம் கூட போயிடும். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி போட்டாங்க. நல்லா கிளீன் பண்ணிட்டு ஜவ்வரிசி சேர்த்துக்கினாங்க. மிக்ஸி ஜார்ல வந்து காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி சேர்த்தி கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது. சும்மா லைட்டா பல்ஸ் குடுத்து எல்லாமே அரையிற மாரி நல்லா அரைச்சுக்கிட்டு இதில சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே குக் ஆகுற மாரி கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கணும். மாவு தானே சீக்கிரமா குக் ஆயிடும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நல்லா குக் ஆனா தான் வயிறு நோவெல்லாம் வராது. கொஞ்சம் சீக்கிரமா குக் ஆயிடுச்சு பரவாயில்லன்ட்டு இறக்கிட்டீங்கன்னா வயிறு நோவு வந்துடும். இந்த கேப்ல நாங்க இந்த மாரி பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, வீடு பெருக்கிட்டு இந்த மாரி சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுக்கினேன். அதுக்கப்புறம் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அது எல்லாமே எடுத்துட்டு போய் மாடி மேல வச்சு மறுபடியும் வத்தல் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மா ஃபுல் டயர்டு. பாவம் தோட்டத்துல நெறைய வேலை. 3 மணிக்கு தான் வந்தாங்க. வந்து வராதமா இந்த கஞ்சி காசுற வேலை வச்சுக்கினாங்க. ஸோ ஃபுல் டயர்ட் ஆயிட்டாங்க. சின்ன சின்னதா ஊத்துமான்னு சொன்னா, "போ நம்ம தானே சாப்பிட போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊத்துற மாரி பெருசு பெருசா ஊத்தி வச்சுட்டாங்க. "பரவாயில்ல நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாங்க ஊத்துறோம்னு சொன்னாலும், நான் சும்மா தானே இருக்க போறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஊத்துறேன்னு" சொல்லிட்டு உட்காந்து ஊத்தின்னு இருக்கிறாங்க. நாங்க எவ்வளோ சொல்லியும் போவே மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க தாளிப்பு வடகம் செய்யலாம்னு சொல்லிட்டு வெள்ளை ஆனியன்ஸு கட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல கன்டின்யூ பண்றேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியா ஆயிடும். இந்த வடகம் செய்றப்போ நல்லா காமெடி சீன் எல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் கூட உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல. இந்த வீடியோ புடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படியே புடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க் யூ. பாய் பாய்.